சஞ்சீவ் கபூர் கசானா மூலமாக கீதா அவங்க எல்லாருக்கும் ஒரு அன்போட ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? கோதுமை ரவை போட்டு பாயசம் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கோதுமை ரவை பாயசம் வந்து நம்ம ஒன் பார்ட்டாக பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து தாளிச்சு கொட்டி அது மாதிரி பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாமே ஒன் பார்ட்டாக பண்ணி காட்டுறது தான் இன்றைக்கி என்னோடய டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட். இன்றைக்கி முன்னாடி என்ன பண்ணலாம், குக்கர் எடுத்துக்கலாம் ஒன்று, அதுலேயே நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு சூடான அப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, நெய்யை போட்டு எல்லாத்தையுமே தாளித்து கொட்டிட்டு கோதுமையும் பாசிப்பருப்பையும் போட்டு எல்லாத்தையுமே ஒரு சவுண்டு விட்டு பாயசத்தை ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமான ஒரு கஞ்சின்னு சொல்லலாம், பாயசம்னு சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். நாம் முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, முன்னாடி குக்கரில் எல்லாமே போட போகிறதுனால முதல்ல வந்து நெய்யை போட்டுக்கலாம். ஸோ நெய் போட்டாச்சு. கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே போட்டுடலாம். நான் ஏற்கனவே முந்திரியை வந்து நல்லா நொறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு முழுசாக பிடிக்குன்னா நீங்கள் முழுசாகவும் போடலாம். முந்திரியை போட்டுடலாம், ஆனால் கொஞ்சம் செவக்கணும். அடுத்தது கொஞ்சம் செவந்த அப்புறம் தான் திராட்சையை போடணும். பாருங்கள், முந்திரி நல்லாவே செவந்தாச்சு. இப்போ நம்ம திராட்சையை போட்டுடலாம். பிடிச்சா பாதாம் கூட போடலாம், பிஸ்தா கூட போடலாம், எல்லாமே உங்களோட விருப்பம்தான். திராட்சையும் கொஞ்சம் லேசாக செவக்கணும். நல்லா செவந்தாச்சு பாருங்கள் திராட்சையும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சாமானை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம போட போகிறது இன்றைக்கி வந்து கோதுமை ரவை. ஸோ நான் வந்து 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அந்த கோதுமை ரவையை போட்டுடலாம். அடுத்தது நான் வந்து 1/2 கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கச்சே சில சமயம் வேகாமல் போயிடும். அதனால் நல்லா ஊற வச்ச பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். இன்றைக்கி நான் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரைக்கு பதிலாக நான் வந்து பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். பனங்கற்கண்டு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி வின்டர் சீசனில் வந்து ரொம்ப வெயிலால் சில பேருக்கு வேர்த்து ரொம்ப இருமல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் பனங்கற்கண்டு போட்டு இது ஒரு கஞ்சி மாதிரி வச்சுக்கலாம், பாயசம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. நம்ம தண்ணி வந்து எப்படி விட போகிறோன்னா, இந்த கப்பால் 2 கப்பு விட போகிறோம், பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 கப்பு லாப்சி ரவா போட்டிருக்கோம், அதுக்காக 1 கப்பு தண்ணி. பாசிப்பருப்பு போட்டிருக்கோம், அதுக்காக 1 கப்பு தண்ணி. அப்படியே தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம வந்து இதை ஒரு பாயசமாக தான் குடிக்க போகிறோம், அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கிளறிடுவோம். பாருங்கள், நல்லா கொதி வந்தாச்சு. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வேக வச்சு முடிச்சப்புறம்தான் பால், தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் கடைசியாக தான் இறக்கரிச்சு தான் போட போகிறோம். இப்போ குக்கரை போட்டு மூடிடலாம். 2 சவுண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் 5 நிமிஷமும் வைக்கலாம். ஸோ குக்கர் வந்து நம்ம அணைச்சாச்சு. 15 நிமிஷம் ஆறுது அணைச்சி. இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாமே ரெடி ஆயாச்சு. நம்ம இனிமேல் இதை கொதிக்க விடவே வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முன்னாடி பாலை விட போகிறோம். இது காய்ச்சின பால் தான், அதனால் திருப்பி அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். ஸோ பால் விட்டாச்சு. இப்போ நல்லா கிளறிடலாம். பாருங்கள், வாசனையே பாருங்கள், அப்படியே கமகமன்னு ஊற தூக்குது அப்படியே. ஸோ அடுத்தது நம்ம போட வேண்டியது, எதுக்குமே இனிமேல் அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். ஏலக்காய் பொடி வாசனைக்கு. ஸோ தேங்காயும் போட்டாச்சு. ஸோ கமகமன் பாயசம் ரெடி ஆயாச்சு. சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பாயசத்தை சாப்பிட முடியும். ஏன்னா நான் இதில் வெல்லம் தான் போட்டிருக்கேன். இது வந்து பண்டிகை காலத்தில் தான் பண்ணுங்கிறது கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு இதை ஒரு கஞ்சி மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பனங்கற்கண்டு போட்ட கோதுமை ரவை பாயசம் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், சஞ்சீவ் கபூர் கசானாக்கு மறக்காமல் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேரும் பண்ணணும். மறக்காமல் இன்னும் ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும். அப்போ தான் வகை வகையாக உங்களுக்கு நான் சமைச்சு காட்ட முடியும். திருப்பி உங்களோட வித்தியாசமான ஒரு ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். பாய்.